இப்போ வந்து வக்ஃப் போர்டு போறோம். வக்ஃப்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா நம்ம ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் யூனிட்ல. சேம் அப்ளைஸ் டு ஹியர். இதுவும் வந்து ரிலீஜியஸ் ஓரியன்டா பட் முஸ்லிம் கம்யூனிட்டிக்காக கிரியேட் ஆனதா இட் இஸ் வக்ஃப். ஓகே, ஸோ இந்த வக்ஃப் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு கஸ்டமரி ரூல்ஸ் இருக்கு இல்லையா முஸ்லிம்ஸ்க்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் குரான்ல இருந்து அவங்களோட ஒன் அவங்க கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரசன்ட் டேல 1954ல நமக்கு வந்து வக்ஃப் ஆக்ட்னே ஸ்பெஷலா ஒரு லீகலைஸ்டா டிராஃப்டடா அது வந்து அன்ரிட்டனா இருந்த ஒரு கஸ்டமரி ரூலை வந்து டிராஃப்ட் பண்ணது வந்து 1954ல வக்ஃப் ஆக்ட்ல. ஓகே, ஸோ வக்ஃப் ஆக்ட்ல வந்து மேஜரா இப்போ உங்களுக்கு இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் என்ன தெரியணும்னா வாட் இஸ் வக்ஃப்னு தெரிஞ்சா தட்ஸ் எனஃப். ஸோ வக்ஃப்னா என்ன? ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நான் வந்து ஒரு முஸ்லிமா இருக்கேன். நான் வந்து ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக ஒரு என்னோட நான் ஓனரா இருக்கிற என் ப்ராப்பர்ட்டியை ஒரு ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக நான் கொடுக்க நினைக்கிறேன்னா அது so that I have created a வக்ஃப். ஸோ என் ப்ராப்பர்ட்டியை நான் ஒரு முஸ்லிமா இருக்கலாம் இல்ல நான் முஸ்லிமா கூட இருக்கலாம், பட் முஸ்லிம்ஸ் யூஸ் பண்றதுக்காக when I use it, that's called as waqf. Okay, so Waqf Act 1954 defines waqf as waqf means the permanent dedication. So என்ன இருக்கணும் உங்ககிட்ட பெர்மனண்டா நீங்க வந்து டெடிகேட் பண்ணணும். எதை டெடிகேட் பண்ணணும்? உங்க ஓன் ப்ராப்பர்ட்டியை டெடிகேட் பண்ணணும். ஸோ அகெயின் ஓன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நம்ம பார்ட்டிஷன் படிச்சோம் யூனிட் 2ல யூனிட் 1ல எல்லாம் we saw partition. ஸோ அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டில என்னோட ஷேர் இருந்தா அத வந்து நான் வக்ஃப்ல கொடுக்கலாமா? ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட்டுக்காக நான் கொடுக்கலாமானா yes you can do it. Okay, so it's a permanent dedication by a person professing the Islam. So as usual நீங்க வந்து முஸ்லிமா இருக்கணும் or else நீங்க நான் முஸ்லிமா கூட இருக்கலாம். by coming sections you I let you know. Okay, அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு முஸ்லிம் நான் முஸ்லிம் ஒரு முஸ்லிம்காக என்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்குறேன். அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கலாம்? ப்ராப்பர்ட்டி கேன் பி டிவைடட் இன்டு ஸோ வந்து மூவபிளா இருக்கலாம் இம்மூவபிள். இதான் 2 kinds ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்க இங்க வக்ஃப்ல என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம்? மூவபிளையும் கொடுக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியுமே நீங்க வக்ஃப் போர்ட்ல நீங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லிட்டோம்? பெர்மனண்டா நீங்க டெடிகேட் பண்ணணும். செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லிட்டோம்? நீங்க இஸ்லாம ப்ரொஃபஸ் பண்ணிருக்கணும். அண்ட் மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் நீங்க கொடுக்கலாம். மூவபிளையும் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு ஃபேனு கூட நீங்க வந்து வக்ஃபா நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து அந்த தொழுக டைம் இருக்கும்ல, அந்த வர்ஷிப்பிங் டைம் அப்போ அவங்க ஹேண்ட் லெக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு they'll go and worship. ஸோ நீங்க அந்த பைப்பை கூட நீங்க வந்து அங்க போய் ஃபிக்சர் பண்ணிட்டு நீங்க அந்த பைப் ஒரு பைப் இருக்கும் இல்லையா டேப் கூட நீங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு மேட் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு காரு வாட் எவர் இட் இஸ் உங்களோட இம்மோபிள். இப்போ வந்து பார்ட்டிஷன் ஆகாத ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதுல வந்து ஒரே ஒரு பேரியர் தான் இருக்கு. நீங்க கிரேவ் யார்டுக்கு தரக்கூடாது. ஆஃப்டர் டெத் வந்து நம்ம புதைக்கிறதுக்கு யூஸ் பண்ற லேண்டா நீங்க அன்பார்ட்டிஷன் ப்ராப்பர்ட்டியை நீங்க தரக்கூடாது. மற்றபடி நீங்க பார்ட்டிஷன் ஆகாத ப்ராப்பர்ட்டியை கூட you can give away in waqf. Okay, it is very clear. It can be a movable property, it can also be a immovable property. And அப்புறம் அது என்ன பர்பஸ்க்காக இருக்கணும்? அது ஒரு ரிலீஜியஸ், பையஸ் அண்ட் சேரிட்டபிள் இந்த 3 பர்பஸ்க்காக மட்டும்தான் you can create a waqf. So என்னென்னது? ரிலீஜியஸ்னா எதுக்குலாம்? நீங்க வந்து இப்போ ஒரு மாஸ்க்கு நீங்க கொடுக்கலாம், இல்ல வர்ஷிப்காக நீங்க வந்து ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணலாம். பையஸ்னா என்ன பார்த்தோம் நம்ம முன்னாடி? ஓரியன்டடான ஒரு டியூட்டிக்காக நீங்க கொடுக்கலாம். அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ், புவர்ஸ்க்கு நீங்க ஃபுட் தரதுக்காக நீங்க வந்து ஒரு பேக் ஆஃப் ரைஸ் நீங்க கொடுக்கலாம். நீங்க வந்து அன்னதானம் பண்றதுக்காக சில லைக் ரா மெட்டீரியல்ஸோ ஃபுட்ஸோ கொடுக்கலாம். ஒரு மிக்ஸி கிரைண்டர் சோ தட் நீங்க அவங்க அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். லைக் you are right, a converted Muslim can also follow this board. நீங்க முஸ்லிமா கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டெஃபினிஷன் சேஸ் யூ மஸ்ட் பி இஸ்லாம். ஆனா நீங்க வக்ஃப் கிரியேட் பண்றதுக்கு நீங்க நான் முஸ்லிமா இருந்தாலும் ஒரு முஸ்லிம் ஓரியன்டடான ஒரு ரிலீஜியஸ், பையஸ் ஆர் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃபைன். அமர்நாத் 3 டிவிஷன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எஸ் ஐ ஷோ யூ தி பிபிடி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து வக்ஃப்னா என்ன, வாட் இஸ் மீன் பை அ வக்ஃப்னு சொல்றோம். ஸோ வக்ஃப் இஸ் அ பெர்மனன்ட் டெடிகேஷன்.
சோ நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு வக்ஃப் போர்டு, ஒரு மாசத்துக்கு நான் அந்த காரை வந்து வக்ஃப் கொடுக்குறேன், ஒரு மாசத்துக்கு என்னோட பிளாட்டை வந்து நான் வர்ஷிப்க்கு கொடுக்குறேன் அப்படிலாம் நீங்க தர முடியாது. நீங்க ஒன்ஸ் வக்ஃப் போர்டுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் டோட்டலி மென்ட் டு பி த வக்ஃப் போர்டு. அதுக்கப்புறம் ரிட்டர்னே கிடையாது. கொடுத்தா கொடுத்ததான், ஒன்லி ஒன் வே தான், போன வழியில திரும்பி வராது. சோ பெர்மனன்ட் டெடிகேஷன் இருக்கணும். நீங்க போய் பக்கத்து வீட்டுக்காரன் ப்ராப்பர்ட்டியவோ, இல்லைன்னா உங்க அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டியவோ, உங்க சிஸ்டர் பிரதரோட ப்ராப்பர்ட்டியோ, உங்க ஃப்ரெண்டோட ப்ராப்பர்ட்டியவோ வக்ஃப்ல கொடுக்க முடியாது. நீங்க வந்து ஓனரா இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். பெர்மனன்ட் டெடிகேஷன் இருக்கணும், உங்க ஓன் ப்ராப்பர்ட்டியை நீங்க டெடிகேட் பண்ணணும். அண்ட் செகண்ட்ல வந்து அவங்க வந்து ஒன்ஸ் த பர்சன் ஹூ ப்ரொஃபசஸ் இஸ்லாம்னு டெஃபினிஷன்ல தே சே எஸ், நீங்க வந்து ஒரு முஸ்லிமா இருக்கணும். பட் பிராக்டிகாலிட்டி படி இன் கம்மிங் செக்ஷன்ஸ் இந்த இந்த பாயிண்ட்க்கு வந்து நமக்கு நான் முஸ்லிம்ஸையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. so far as the definition part is concerned, have in mind they must be a Muslim. Okay. அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாவும் இருக்கலாம், அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாவும் இருக்கலாம். அதுதான் அடுத்த பார்ட். சோ மூவபிள்னா எதெல்லாம் மூவபிள்? இப்போ வந்து ஃபேன் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எது வரைக்கும்? சீலிங்ல அட்டாச் ஆயிருக்கிற வரைக்கும் ஃபேன் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நீங்க சீலிங்ல இருந்து ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டா இட் இஸ் அன் நீங்க வந்து ஈஸியா அதை மூவ் பண்ற ப்ராப்பர்ட்டி ஆயிரும். ஒரு மரம், ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீ வந்து so far as அது எர்த்தோட அட்டாச் ஆயிருக்க வரைக்கும் அந்த ட்ரீ ஹாஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அந்த ட்ரீயை நீ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இம்மூவபிள்னு சொல்லுவோம். ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த ட்ரீயை கட் பண்ணி அந்த டிம்பராவோ வுட்டாவோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த டிம்பர் வுட் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டில வந்துரும். சோ நீங்க வக்ஃப் கிரியேட் பண்ணும்போது நீங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டியாவும் நீங்க கிரியேட் பண்ணலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்குமே நீங்க வக்ஃப் கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சோ அது ஒரு பார்ட். கடைசியா உங்களோட பர்பஸ் எதுவா இருக்கணும்? நீங்க ஒரு வக்ஃப் கிரியேட் பண்றீங்கன்னா அது வந்து பிரைவேட் வக்ஃப். இதுல இருந்து 2 டிவிஷன் இருக்கு, பிரைவேட் அண்ட் பப்ளிக் வக்ஃப்னு இருக்கு. பட் இன் ஜெனரல் வக்ஃப் நீங்க எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும்னா அதோட பர்பஸ் வந்து அது எதுக்காக யூஸ் பண்ண போறோம், அதோட பயன்பாடு என்னவா இருக்க போகுதுன்னா இட் வில் பி ஃபார் த ரிலீஜியஸ், பயஸ் ஆர் சேரிட்டபிள் பர்பஸ். சேரிட்டிக்காகவும், like for the poor, for the downtrodden, for the needless, for the homeless like person நீங்க யூஸ் பண்றதுக்காகவோ, இல்லைன்னா for religious, for worshipping reason, மாஸ்க்ல அது மாதிரி ரிலீஜியஸ் பர்பஸ் ஆவோ, ஆர் ஃபார் ancestral way, pious obligation ஆவோ. ஸோ ரிலீஜியஸா நீங்க எது கொடுத்தாலுமே இட் இஸ் known to be pious. ancestral ஆவோ, ரிலீஜியஸ் ஆவோ, பையஸ்னாலே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இட் relates with the religious connotation. ரிலீஜியஸ்ன்ற வேர்டுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு சினானிம்ஸ் தான் வந்து pious. so pious is directly proportionally equal to religious and charitable purpose. And a Hindu join and donate to waqf. yes, என்னதான் டெஃபினிஷன் பார்ட்ல வந்து இட் சேஸ் யூ மஸ்ட் பி இஸ்லாம்னு சொல்லி இருந்தாலுமே நான் முஸ்லிம் கேன் டொனேட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ஆனா எப்போ டொனேட் பண்ணோம்னா he must have the faith in Islam. அவர் வந்து முஸ்லிம் அண்ட் இஸ்லாம் மேல ஒரு ஃபெய்த் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த அட்ராக்ஷன்னால அவர் வந்து மென்டலி அவர் வந்து அதுக்கு இஸ்லாமியனா ஒரு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் he can yes donate his property. non Muslim can donate their property. Consideration இல்லாம whatever I am doing is charity. நீங்க வந்து சில புவர்ஸ்க்கு வந்து நீங்க எஜுகேஷன் நீங்க கொடுக்குறீங்க. இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறேன், பட் ஐ எம் drawing a salary every month. ஸோ நான் salary வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லி தரும் போது இட் இஸ் நாட் சேரிட்டி. ஆனா இப்ப இதே நான் வந்து உங்களுக்கு ஒரு டியூஷனோ, நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால நான் என்ன பண்ணேன்னா வித்தவுட் கெட்டிங் எனி ஃபீ இஃப் ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் யூ, தட் இஸ் சேரிட்டி. ஸோ டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா இருந்தாதான் நம்ம வந்து அடுத்து வந்து வக்ஃபீனா யாரு. ஸோ நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நம்ம வந்து டோனார் டோனி பார்த்திருக்கோம், அப்புறம் வந்து பெயில்மெண்ட்ல பெயிலார் பெய்லி பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து வக்ஃப் கிரியேட் பண்ற ஒரு பேரு வக்ஃபி. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த கண்டினியூஷன் ஆஃப் திஸ் பிரசன்டேஷன். So competency of the waqfi. So who's a waqfi? One who create the waqf is called waqfi. இப்ப நான் வந்து இந்த waqf create பண்றேன். So I am giving my mobile. So here is my mobile. So இந்த மொபைல்ல நான் வந்து ஒரு pious, charitable or religious purposeக்காக நான் இந்த மொபைல்ல வந்து ஒரு waqf create பண்ணிட்டேன்னா I am called the waqfi. One who create the waqf property is known as waqfi. Okay. So the person who constitutes the waqf of his property is called the founder of waqf or the waqfi.
Waqfi must be a competent person. So contracts நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேமிலி லால நீங்க வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம ஃபேமிலி லா 2ல பாக்குறோம். எல்லா ஏலினேஷனையும் பாக்குறோம். பை வே ஆஃப் கிஃப்ட், பை வே ஆஃப் வில், by way of interstate testamentary succession, interstate succession. So இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியோட ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம we know what is the competency of a person to enter into a contract. ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனுக்கு என்டர் ஆகுறதுக்கு ஒருத்தருக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் தேவையோ சேம் குவாலிட்டிஸ் அப்ளைஸ் டு வக்ஃப் ஆல்சோ. ஸோ வக்ஃபின்னு ஒருத்தர் இருக்காரு, ஐ எம் கிவிங் திஸ் mobile to வக்ஃப்னா எனக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? I must be a major. Yes, I am 25 years old. So 1994 is my date of birth. So if you calculate, I am 25 years. So 25 years is the age of majority. 18 cross pannale it is age of majority, right? So I am a competent person to create a waqf, and I must be a sound person. I must not be under any insanity. So எனக்கு வந்து insanity இருக்க கூடாது, நான் intoxicated இருக்க கூடாது waqf create பண்ணும்போது. Yes, I am a major, I am a sound person, so that I can create a waqf. That we are going to see. Competency, soundness of mind, majority, and he must be a Muslim. So must be a Muslim க்கு கீழ இருக்க பாயிண்ட் நீங்க you have to see. So by non-Muslim, இதுதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். The dedicator must profess Islam. இதுதான் definition says. But believes in the principle of Islam இருந்தாலும் he can create a waqf. He need not to be a Muslim by religion. Okay. So religionல முஸ்லிம் இருக்கணும் அவசியம் இல்ல. The Madras and Nagpur High Court have held that a non-Muslim can also create a valid waqf, provided the object of the waqf is not against the principle of Islam. So Islam க்கு ஒரு non-Muslim can create a waqf. I am a non-Muslim, right? I am a Hindu. So நான் எப்போ வந்து waqf board create பண்ணலாம்? If I believe in Islam, I can create a waqf. So I am a believer of Islam. So I can create a waqf even though I am a non-Muslim. Okay. So இது வந்து ரெண்டு high courts வந்து the case law மூலமா they have held. The Madras High Court, the Nagpur High Court, the Patna High Court have also held that a valid waqf may be constituted by a non-Muslim. However, according to Patna High Court, non-Muslim waqf may constitute only a public waqf. non-Muslims நான் இப்ப என்ன பண்ணலாம்னா பிரைவேட் வக்ஃப் நான் கிரியேட் பண்ண முடியாது. பிரைவேட்னா என்ன, என் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ற மாதிரியான வக்ஃப் நான் கிரியேட் பண்ண முடியாது. நான் பப்ளிக் அட் லார்ஜ், என்னோட ரிலேட் ஆகாத பப்ளிக் அட் லார்ஜ் யூஸ் பண்ற மாதிரியான வக்ஃபை தான் I can create being a non-Muslim. But if you are a Muslim, you profess Islam இருந்தா you can create both a public waqf and a private waqf. அதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் between Muslim waqf and a non-Muslim waqf.